வரவங்களுக்கு நிறைய பாட்டு பண்ணா மத்தவங்களுக்கு வரவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்ப யாரா வரல எப்படியும் பிங்கர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு வேலை இப்போ நான் ஒரு சின்ன பாடகி, 30 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நிறைய பேருக்கு என்ன தெரியாம இருக்கலாம், அதனால இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட கோரஸ் பாடிட்டு இருந்தேன் முதல்ல, அதுக்கப்புறம் ட்ராக் பாடி மாம்பழமா மாம்பழம், அழகே பிரம்மனிடம் போன்ற பாடல்கள் பாடியிருக்கேன். அந்த மாதிரி பாடல்கள் நாங்க சினிமால பாடி இருந்தாலும் எங்களை பப்ளிக் கிட்ட கொண்டு சேர்க்கறது இவங்கள மாதிரி ஆளுங்க தான். நாங்க என்னதான் சினிமால பாடினாலும் லைஃப் சார் மாதிரி ஆளுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சார் மாதிரி ஆளுங்க. இப்ப லோக்கல்ல எங்களுக்கு இவர மாதிரி, வெளிநாட்டுல எல்லாம் கூட்டிட்டு போறது. ஆமா. சோ இசை நிகழ்ச்சியில மேடையில பாடினால்தான் ஒரு பின்னணி பாடகருக்கு சரியான ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். நான் எத்தனை பாட்டு நம்ம பாடினாலும், சினிமால எத்தனையோ பாட்டு பாடியிருக்கோம், ஆனா ஒரு ஹிட் அந்த ஹிட்டை இன்னும் ஆள் தான் பாடியிருக்காங்கன்னு முகம் வெளியே தெரியறது. இப்பெல்லாம் சேனல்ஸ் வந்துச்சு. ஸோ நான் சொல்றது 25 வருஷம் முன்னாடி சேட்டலைட் சேனல்ஸ் ரொம்ப பிரபலம் ஆகுது. முன்னாடி இசை கச்சேரியில எவ்வளோக்கு எவ்வளோ பாடுறோமோ அவனுக்கு அவ்வளோ ரீச். இதுதான் பிளேபேக் சிங்கர்ஸ் ரெக்கக்னிஷன். ஸோ எனக்கெல்லாம் யூகே முரளி சார் மாதிரி நிறைய இசை கச்சேரி வாய்ப்புகள் கிடைச்சதுனால மாம்பழமா மாம்பழம் பாட்டு பாடி ஹிட் ஆக்கினது மேடல் பாடிதான் இன்னும் நல்ல பிரபலம் ஆக முடிஞ்சது. இன்ஃபேக்ட் 20 இயர்ஸா சார் நிகழ்ச்சிகளை பாடிட்டு இருக்கோம். நிறைய எனக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்திருக்காரு. ஸோ அவரோட 40th இயர் செலிப்ரேஷன், அதுவும் நல்ல ஒரு காஸ்ட்காக ஆனந்தம் ட்ரஸ்டோட பேரியேட்டிவ் இதுக்காக ஃபண்ட்ரைஸராக கூட பண்றாங்கிறது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நிகழ்ச்சி யூகே முரளி சாரோட பாடி இருந்தா கூட இது எனக்கு ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு காசுக்காக பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு அங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பாடல்கள் பாடணும். வரவங்களுக்கு நிறைய பாட்டு பண்ணா மத்தவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அப்ப யாரா வரல எப்படியும் பிங்கர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு வேலை இப்போ